ஓகே, மாடியூல் 4 ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வேர்ட்பிரஸ்ல ஃபீச்சர்ஸ் அண்ட் வேர்ட்பிரஸ் உடைய பிளகின் சம்பந்தமா பார்க்குற ஒரு சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட்ல மாடியூல் 4 லெசன் 1ல பிளகின்ஸ் என்ன, பிளகின்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். வேர்ட்பிரஸை பொறுத்த வரைக்கும் டிஃபால்ட்டா ஒரு செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வாரத்தோட எக்ஸ்ட்ராவா சில ஃபீச்சர்ஸ் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நாங்கள் பிளகின்ஸ் மூலமாக தான் அந்த ஃபீச்சர்ஸை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். வேர்ட்பிரஸ்ல இல்லாத ஒரு ஃபீச்சரை கொண்டு வரதுக்கான ஆப்ஷன் தான் பிளகின். இந்த பிளகின் சம்பந்தமாக இப்போ பார்ப்போம். முதலாவது பிளகின்ஸ்ன்றது வெப்சைட்டுக்கான எப்ஸ் என்று செல்லும். ஒரு மொபைல் ஃபோனில் எங்களுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் தேவையோ, எங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் தேவையோ அந்த எப்ஸை எப்படி ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்கிறோமோ அதே மாதிரி வெப்சைட்டுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸை டவுன்லோட் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்கிறதுக்கு தான் இந்த பிளகின்ஸ்ன்றது அவசியமாகுது. அப்படி எங்களுக்கு தேவையான பிளகின்ஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறதுக்கு முந்தி நாங்கள் சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கொள்ளணும். அந்த பிளகின் சம்பந்தமாக ஓரளவுக்கு ஒரு ஐடியாவோட டவுன்லோட் பண்ணிக்கொள்றதுனால அதோட முக்கியமாக நாங்கள் வேர்ட்பிரஸில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறதால இங்கேயும் எந்த கோடிங் லாங்குவேஜுமே அவசியப்படாது, எந்த ஒரு கோடிங்குமே தேவையில்லை. நாங்கள் சிம்பிளாக டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் பண்ணி எங்கள்கிட்ட இந்த வெப்சைட்டுக்கான பிளகின்ஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள. சரி, இப்போ பிளகின்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். முதலாவது எங்களோட வெப்சைட்டில் உள்ள ப்ராப்ளம்ஸை ஃபிக்ஸ் பண்ணுது. உதாரணமாக வெப்சைட் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா வெப்சைட்டை ஸ்பீட் ஆக்கிறதுக்கு தேவையான பிளகின் ஒன்று டவுன்லோட் பண்ணி ஸ்பீட் ஆப்டிமைஸ் பண்ணிக்கொள்ளலும். ரெண்டாவதாக செக்யூரிட்டி ஆட் பண்ணி தரோம். நாங்கள் லொகின் டீட்டெயில்ஸ் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை வெப்சைட்டில் மெயின்டைன் பண்ணுற நேரம் எக்ஸ்ட்ராவாக செக்யூரிட்டி தேவைப்படும். அப்போ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸுக்காக இந்த பிளகின்ஸ் தேவைப்படும். மூணாவதாக வெப்சைட் விசிட்டர்ஸ் யார் அவங்க எந்த பேஜுக்கு வந்து எவரும் நேரம் மீந்திடுறாங்க, இது மாதிரி விஷயங்களை நோட் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்கு அனலிட்டிக்ஸ் பிளகின்ஸ் தேவைப்படும். அடுத்ததாக ஃபார்ம்ஸ் அண்ட் லொகின்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபார்ம்ஸ் பிளகின்ஸ் தேவைப்படும். இப்படி ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பிளகின்ஸ் தேவைப்படும். அப்படி ஒவ்வொரு பிளகின் கேட்டகரிக்கும் ஏகப்பட்ட பிளகின்ஸ் இருக்கும். செக்யூரிட்டி பிளகின் என்றால் அதில் நிறைய கம்பெனி செக்யூரிட்டி பிளகின்ஸை பப்ளிஷ் பண்ணிப்பாங்க. ஆனால் நாங்கள் பாப்புலராக உள்ள சில பிளகின்ஸை மட்டும் பார்ப்போம். சிம்பிளாக ஒரு ஐடியாவுக்கு எங்களோட வேர்ட்பிரஸ் வெப்சைட்டுடைய எஸ்சிஓவை ஒழுங்காக செஞ்சு கொள்றதுக்கு யோஎஸ்எஸ்டிஓ ஒரு மெயின் எஸ்சிஓ பிளகின். ரெண்டாவதாக ஆன்லைன் ஸ்டோர் ஒன்று பில்ட் பண்ணுறதுக்கு WooCommerce தான் டாப்பில் உள்ளது. ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு கான்டாக்ட் ஃபார்ம் 7 என்ற ஒரு பிளகின் இருக்குது. வெப்சைட்டு ஸ்பீடை பூஸ்ட் பண்ணுறதுக்கு WP Rocket அண்டு நிறைய பிளகின்ஸில் ஹைலி ரேட்டடான சில பிளகின்ஸை நாங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். அடுத்ததாக நாங்கள் தீம்ஸில் பார்த்த மாதிரியே ஃப்ரீ வர்சஸ் ப்ரீமியம் உண்டு. இங்கேயும் பிளகின்ஸில் டிஃப்ரெண்ட் ஆகும். ஃப்ரீ பிளகினை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான ஃபீச்சர்ஸோடு உள்ள டெஸ்டிங், சிம்பிள் வெப்சைட்ஸுக்கு யூஸ் பண்ணாலும் ப்ரீமியம் பிளகின்ஸ் வந்து பொதுவாக அதிகமான ஆப்ஷன்ஸோட நிறைய ஃபீச்சர்ஸோடு இருக்கிறதால அது ஹை எண்டான வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணாலும். ரெண்டாவதாக சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் தான் ஃப்ரீ பிளகின்ஸில் சப்போர்ட் தருவாங்க. அப்படி இல்லாட்டி ஃபோரம்ஸில் தான் நாங்கள் மெயினாக டீல் பண்ணிக்கொள்ளணும். மற்றபடி பெய்ட் பிளகின்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கான செப்பரேட் டீம் வந்து 24/7 சப்போர்ட் தருவாங்க. மூணாவதாக சம்டைம் ஃப்ரீ பிளகினில் நிறைய ஹெட்ஸை ப்ளேஸ் பண்ணிப்பாங்க. ப்ரீமியம் பிளகின்ஸில் ஹெட்ஸ் வரதுக்கு சான்சஸ் குறவு. அதுக்கு பதிலாக அந்த பிளகின் அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக தந்து கொண்டு இருப்பாங்க. இப்படி இந்த பிளகின்ஸில் நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. இது ஒவ்வொன்றையுமே எங்களோட வெப்சைட் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, தேவைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சந்தர்ப்பத்தில் பார்த்து தேடி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள எனக்கு. ஓகே, பிளகின் சம்பந்தமான ஒரு சிம்பிள் ஐடியா உங்களுக்கு வந்திருக்கீங்க. அடுத்த வீடியோவில் பிளகின்ஸை எப்படி இன்ஸ்டால் பண்ணி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீட்